விஜய் சேதுபதி அப்படின்னு யோசிச்சுட்டு நித்யா மேனன் அப்படின்னு தான் இது பண்ணோம். அதுக்கப்புறம் வேற ஆப்ஷன் அப்படின்னு அவங்க சம்பளம்லாம் கொஞ்சம் கூட கேட்டாங்க. இவர் ஏத்தி விட்டாரு. அதுக்கு இவர் தான் காரணம். மாவளை இவ்வளவு கேள்வி நீ இல்லாம அந்த படமே எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன விஷயம் என்ன இவர் ஓகே பண்ணி கொடுத்தாரு. இவர் ஆபீஸ்ல உட்காந்து அதை பேசணும். அந்த மாதிரி நித்யா மேனன் தவிர எங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்ல. ப்ரொடக்ஷன் செட் சேர்க்கறாங்க சார் வேற யாரு அப்படின்னா இல்ல அவங்க என்ன கேட்குறாங்களோ இந்த 2 கேரக்டருக்கு எங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா அந்த கேரக்டர் இவங்க 2 பேர் தான் பண்ண முடியும். அது படம் பார்க்கும்போதே தெரியும். எக்ஸ்ட்ரானரியா பண்ணியிருக்காங்க. டயலாக் மட்டும் சிரிக்க வைக்கல. சின்ன 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 ரியாக்ஷன் அதெல்லாம் நான் இப்படி வேணும் மைனூட்டா அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அது அவங்க 2 பேருக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி பயங்கரமா இருந்தது. அவங்க ஒரு 26 படம் பண்ணாங்கல்ல அது ஒட்டு மொத்தமா அந்த ஒரு படத்துல இறக்கி வச்சிட்டது மாதிரி இருந்தது எனக்கு. ஆமா ஆமா உண்மையாவே எனக்கு படம் இப்போட நான் மிக்சிங்ல தான் வர்றேன். நாங்க பல தடவை பார்த்துட்டோம். அந்த சார் பண்ணும்போது அம்மா வந்து ஒன்று அவர் ஏற்றி விட்டுருவாங்க. அவர் கோவம் வந்துச்சுன்னா அவர் ஒரு ரியாக்ஷன் ஒன்று பண்ணுவார் அடிக்கடி. அதுக்கு அவங்க ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும். அந்த ஒவ்வொரு ரியாக்ஷனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ உங்களை திட்டும்போது ஒரு கோவத்தை நம்ம எப்படி என்ன ரியாக்ஷன் பண்ணுவோம், அவங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காமெடி வரும். அது இப்போ ஏன்னா சுட சுட தோசை சாப்பிட்றது மாதிரி இப்போ மிக்சிங்ல இருந்து ஓடி வந்ததுனால 2 பேரும் திவ்யாவுனாலும் அப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். ஒரு கட்டத்துக்கு மேலே சிரிப்பு வராது. ஒரு படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஜட்ஜ்மெண்ட் போயிடும். என்னன்னு எல்லாமே மிஸ் ஆயிடும். அப்படியே ஒரு கட்டத்துக்கு பிளாங்க் ஆயிடுவோம். பக்கத்தில் உள்ளவங்க சிரிக்கிறத வச்சு தான் சரி இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னே தெரியும். ஏன்னா எழுதி அதை எடுத்து அதை எடிட் பண்ணி அதை டப்பிங் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணும்போது டோட்டலா இது காமெடியே நமக்கு மறந்துடும். ஆமா சிரிப்பு வராது, எதுவுமே வராது. அதுல என்ன சவுண்டா என்ன பிரச்சனைகள் இருக்கு, வாய்ஸ்ல என்ன பிரச்சனை இருக்கு, ஆர்ஆர்ல என்ன பிரச்சனை இருக்குங்கிறது மட்டும்தான் நம்ம கவனிப்போமே ஒழிய காமெடி எல்லா எமோஷன் எதுவுமே வராது. ஒரு 2 3 தடவை அழுக வரும். ஒரு சீனை ஒவ்வொரு தடவை பார்த்து அழுக வந்துகிட்டே இருக்காது இல்ல, அது இதுவாயிடும். கடைக்குட்டி சிங்கத்துல மட்டும் அந்த எண்டு வந்து எத்தனை தடவை பார்த்தாலும் எனக்கு அந்த அழுக வரும். அதுக்கப்புறம் அந்த சிரிப்பு காமெடிகள் வந்து நிறைய படங்கள்ல வந்து அந்த காமெடி ஒரு கட்டத்துக்கு மேலே சிரிப்பு நமக்கு வராது. சிரிச்சு 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 அது ஸ்டாப் ஆயிடும். இந்த படம் இப்ப இந்த ரீல் பார்ட் வரும்போது நான் சிரிச்சுட்டு தான் வந்தேன். ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஒவ்வொரு தடையும். அதுக்கு என்னன்னா அவங்க 2 பேருடைய உங்க ஜாப் வந்து ஆமா ஈஸி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. கோட் போட்டா எடுத்த படம் நாங்க எடுத்ததுலயே ரொம்ப குயிக்கான படம். அடுத்து மிஸ்கின் சார்